ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை பருப்பு மசாலா வடை தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட சீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய் இதை நல்லா 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஊறினதுலேருந்து ஒரு கை அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பை. இப்போ நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட இந்த விழுதியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நல்லா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும், காரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா க்ரீன் சில்லி கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த காரமே கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிட்டு அழகாக அதில் போட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆன உடனே திருப்பி கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சுட சுட தோசைக்கு, இட்லிக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் டைமுக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.